இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவரும் ஒரே ஒரு விஷயத்தையே தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அது மன அமைதி. பணம் இருந்தாலும், புகழ் இருந்தாலும், சொத்து இருந்தாலும், மனதில் அமைதி இல்லையென்றால் அந்த வாழ்க்கை முழுமையில்லை. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கனமான சுமை இருப்பது போல தோன்றும். வீட்டில் சண்டைகள், பணக்கஷ்டம், மன அழுத்தம் எல்லாம் சேர்ந்து நம்முடைய உள்ளத்தை சோர்வடையச் செய்கிறது. அந்த நேரத்தில் நம்முடைய மனம் ஒரு இடத்தையே தேடுகிறது. அது இறைவனின் அருள். அந்த இறைவனில் அனைத்து துன்பங்களையும் கரைக்கும் கருணையின் உருவம் யார் தெரியுமா? லார்ட் சிவா, சிவபெருமான். அவர் கோபத்தின் கடவுள் அல்ல, அவர் கருணையின் கடல். ஒரு பக்தன் உண்மையாக அவரை நினைத்தாலே போதும், அவருடைய அருள் அந்த வீட்டை நிரப்ப ஆரம்பிக்கும். இன்று நான் உங்களிடம் பகிரப்போகும் இந்த 5 காலை வழிமுறைகள் உங்கள் வீட்டில் சிவபெருமானின் நேர்மறை ஆற்றலை வரவேற்க உதவும். முதல் வழிமுறை, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதல். காலை நேரம், உலகம் இன்னும் முழுமையாக விழிக்காத நேரம். பறவைகளின் மெதுவான குரல், காற்றின் அமைதியான ஓசை. அந்த நேரம் மிகவும் புனிதமானது. அதைத்தான் நம்முடைய சாஸ்திரங்கள் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கின்றன. இந்த நேரத்தில் எழுந்து சில நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மனதில் ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். ஓம் நம சிவாய. இந்த மந்திரம் சாதாரண வார்த்தையல்ல, இது சிவபெருமானின் உயிர் அதிர்வு. இந்த மந்திரத்தை உண்மையான மனதுடன் சொல்ல ஆரம்பித்தால் மெல்ல மெல்ல உங்கள் மனத்திலிருக்கும் பயம் அழிந்து போகும். இரண்டாவது வழிமுறை, தீபம் ஏற்றி சிவனை நினைத்தல். காலை எழுந்தவுடன் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் ஒரு சிறிய தீபம் ஏற்றுங்கள். ஒரு தீபத்தின் ஒளி எவ்வளவு சிறியது என்று தோன்றலாம், ஆனால் அந்த ஒளி ஒரு அறை முழுவதையும் ஒளிரச் செய்யும். அதேபோல ஒரு சிறிய பக்தி கூட ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றும். தீபம் ஏற்றி சிவபெருமானை பார்த்து மனதில் மெதுவாக சொல்லுங்கள். சிவபெருமானே, எங்கள் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள். இந்த ஒரு நிமிட பிரார்த்தனை உங்கள் வீட்டில் அமைதியின் விதையை விதைக்கும். மூன்றாவது வழிமுறை, சிவலிங்கத்திற்கு அபிஷேகம். சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த வழிபாடு அபிஷேகம். நீங்கள் கோவிலுக்குச் செல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை, வீட்டில் ஒரு சிறிய சிவலிங்கம் வைத்திருந்தால் போதும். அதற்கு தண்ணீர் அல்லது பால் ஊற்றுங்கள். அந்த நேரத்தில் ஓம் நம சிவாய என்று சொல்லுங்கள். நீங்கள் உணர்வீர்கள், அந்த நிமிடம் உங்கள் மனத்தில் ஒரு அற்புத அமைதி பிறக்கும். ஏனெனில் அந்த நேரத்தில் உங்கள் மனமும் உங்கள் வீட்டும் சிவபெருமானின் அருள் ஆற்றலால் நிரம்ப ஆரம்பிக்கும். நான்காவது வழிமுறை, சிவமந்திரம் ஜபம். மந்திரங்கள் என்பது ஒரு சாதாரண ஒளி அல்ல, அது தெய்வீக அதிர்வு. அதில் மிகவும் சக்தி வாய்ந்தது ஓம் நம சிவாய. இந்த மந்திரத்தை 11 முறை அல்லது 108 முறை உங்களால் முடிந்த அளவுக்குச் சொல்லுங்கள். மந்திரத்தைச் சொல்லும்போது சிவபெருமானின் முகத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரின் அமைதியான பார்வை, நெற்றியில் இருக்கும் 3ஆம் கண், ஜடையில் பாயும் கங்கை. இந்த நினைவு உங்கள் மனத்தை பெரும் அமைதியில் மூழ்கடிக்கும். 5வது வழிமுறை, வீட்டில் நல்ல ஆற்றலை உருவாக்குதல். சிவபெருமான் எந்த இடத்தில் இருக்க விரும்புகிறார் தெரியுமா? அமைதி இருக்கும் இடத்தில். அதனால் காலை எழுந்தவுடன் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கடுமையான வார்த்தைகளை தவிருங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். வீட்டில் பக்தி பாடல்கள் அல்லது சிவமந்திரங்கள் ஒலித்தால் அந்த வீடு ஒரு சிறிய சிவாலயம் போல மாறிவிடும். முடிவு, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சிவபெருமான் பெரிய பூஜைகள் கேட்கவில்லை, பெரிய செலவுகள் வேண்டாம். அவருக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம், உண்மையான பக்தி. நீங்கள் தினமும் இந்த 5 வழிமுறைகளை உண்மையான மனதுடன் செய்தால் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் அற்புத மாற்றம் நிகழும். ஏனெனில் சிவபெருமான் தன் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சிவபெருமானின் அருளை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்டில்
ஓம் நம சிவாய என்று எழுத மறக்காதீர்கள்.